தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 6வது மன்றாட்டு மாலை. மதர் ஆஃப் டிவைன் கிரேஸ், தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே. வீடு முழுவதும் இருட்டாயிருக்கும் போது விளக்கேற்றி வைக்கிறோம். அறைக்கதவை திறந்து கொண்டு அலமாரிக்கு அருகே செல்லுகிறோம். அடுக்கி வைத்திருக்கும் ஆடைகளை, அடைத்து வைத்திருக்கும் ஆபரணங்களை அடையாளம் கொண்டு கண்டுகொள்ளுகிறோம். தடுக்கி விடாமல் இருக்க தரையை பார்த்து நடக்கிறோம். வெளிச்சம் இருப்பதனால் வேண்டிய பொருட்களை எடுக்கிறோம். விளக்கும் நமது வீட்டு பொருளுக்கும் ஒன்று. விளக்கிற்கும் மற்ற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற பொருட்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றன, ஆனால் வெளிச்சம் விளக்கில் தான் இருக்கிறது. இதை இயேசு மரியாவோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நானே இந்த நானிலத்தின் ஒளி என்று நபின்றார் நாயகன் இயேசு. மனிதர்கள் அனைவரையும் இருளாகிய பாவத்திலிருந்து மீட்டு அருளாகிய ஒளியால் நிரப்பினார் இயேசு. விளக்காக மரியாள் வீற்றிருக்கிறார். அவரது திரியில்தான் அருளாகிய இயேசு அணையாது எரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அருளொளியே மரியாளில் தான் இருக்கிறது. ஒளியாம் இயேசுவின் ஒப்பற்ற தாய் மரியாள். மரியாள் இல்லாமல் மன்வதையில் அருளொளி இயேசு அவதரிக்க முடியாது. அருளைத்தான் தேவ வரப்பிரசாதம் என்று அழைக்கிறோம். ஆகவே தான் மரியாளை பார்த்து தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன். மரியே வாழ்க.